ஹாய். இன்னைக்கு ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகிற கூலி தமிழ் சினிமாவோட பிக்கஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் உள்ள மூவின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு 1000 க்ரோஸ் மூவிஸ் அது இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி லோகேஷ் டேரக்ட் பண்ண மூவிஸ் எல்லாமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் இருக்குது. ஸோ இந்த மூவி வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கான எல்லா ஸ்டார் கேஸ்ட்டும் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி, கோலிவுட், டோலிவுட், மாலிவுட், பாலிவுட்னு எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே இந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஹையர் லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்கு. லோகேஷ் கனகராஜ் டேரக்டர், அவர் வந்து ஒரு நியூ ஏஜ் விஷனரி டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டைம் பீரியடுக்கு. ஏன்னா அவரோட லாஸ்ட் மூவி கமல் சாரோட பண்ண விக்ரம் வந்து அந்த ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ் ஃபில் வித் ஸ்டோரி லைன், அதில் வந்து எமோஷன்ஸ் பிளெண்டாக இருந்துச்சு. அதில் த்ரில்லராகவும் அந்த படம் வந்துருந்துச்சு. அந்த படம் நல்லாவே வந்து கமல்ஹாசன் சாருக்கு வந்து ஒரு பிகஸ்ட் ஓப்பனிங்கும் ப்ளஸ் நல்ல கலெக்ஷன் வந்து அந்த டைமில் கொடுத்துருந்துச்சு. ஆஃப்டர் தட் வந்து ஈக்குவலாக இருக்க நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஜெயிலர் படமும் வந்து இந்த சைடு டேரக்டர் நெல்சனால் ஒரு நல்ல ஹிட்டாக கொடுக்கப்படுச்சு. அதுக்கப்புறம் இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் லோகேஷும் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படங்கிறதுனாலேயே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கு இருக்குது. ரொம்ப கம்மியான படம் தான் வந்து 1000 க்ரோஸ் இந்தியாவில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்னா பாகுபலி 2, அதுக்கப்புறம் KGF 2, RRR, ஜாவான், அப்புறம் பத்தான். இந்த படம் தான் வந்து 1000 க்ரோஸ். டங்கல் விட்டோம் டங்கல் இதெல்லாம் வந்து 1000 க்ரோஸ் வந்து அஃபிஷியலாக வந்து கிராஸ் ஆகிருக்கு. அந்த லிஸ்ட்டில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 2.0 வந்து 600 க்ரோஸ்க்கு நெருங்கி வந்து அந்த ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணிச்சு. பட் 1000 க்ரோஸ் நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணல. பட் இந்த படம் வந்து 1000 க்ரோஸ் அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். அதை மெயினாக பார்க்கணுன்னா ரஜினியோட ஸ்டைல், அது வந்து 80s 90s இருக்கிற ரஜினியோட ஒரு ரா எலமெண்ட் வந்து இந்த ட்ரைலர் கட்லேயும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜோட எப்பயும் போல் ஒரு மாஸ் ஸ்டோரி டெல்லிங் இந்த படத்தில் தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்டார் கேஸ்ட் வந்து வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். இன்னும் நல்லா சொல்லணும்னா அமீர் கான் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது இந்த படத்தில். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த கேரக்டர் இருக்காது. அமீர் கானுக்குங்கிற ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து நார்த் இந்தியாவிலையுமே நல்ல ஒரு புல் வந்து இந்த அமீர் கானால் இப்போ ஏற்பட்டிருக்குது. நார்த் இந்தியா, அதுக்கப்புறம் உபேந்திரா வந்து கர்நாடகா, நாகார்ஜுனா வச்சு ஆந்திரா, தெலுங்கானா. ஸோ ஆல் ஓவர் வந்து இந்தியா பேன் இண்டியா மூவிக்கான எல்லா கிரேட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. அதோட இன்னொரு சொல்லணும்னா லாங் வீக்கெண்ட், ஆகஸ்ட் 14 வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாசிபிளாக எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டோரி வைஸ் அண்ட் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் கண்டிப்பாக இந்த படம் வந்து 1000 க்ரோஸ் ரீச் பண்ணும். டெக்னிக்கல் டீம் ஹைலைட்டாக இந்த படத்தை பார்த்தோம்னா நல்ல ஒரு டெக்னிக்கல் டீம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மியூசிக்னு சொல்லவே வேணாம். அதேமாரி ஸ்டன்ட்ஸ் பை அன்பரிவோட ஸ்டன்ட்ஸ் வந்து ரொம்பவே ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு மூவிஸ்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அன்பரிவோட ஸ்டன்ட்ஸு, கிரீஷோட சினிமாட்டோகிராஃபி ட்ரைலர்லேயும் நல்லா தெரியும், நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னிக்கலாக இந்த படம் வந்து நல்லா சவுண்டாகவே இருக்குது. அதோட கலர் கிரேடிங் கூட நல்லா ஒரு ஹையஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக நான் இந்த படத்தை எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு மோரலஸ் அவங்க சொல்கிற மாதிரி பாஷா, படையப்பா, அண்ணாமலை அந்த ஸ்டைலில் வந்த மாதிரி தான் தெரியுது. ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல் டைலாக் டெலிவரி இருக்குது, ஸ்டன்ட்ஸ் தெரியுது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ரஜினியோட ஒரு விண்டேஜ் ரஜினி பார்க்குற மாதிரியான எலமெண்ட்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்க மாதிரி நல்ல ஒரு க்ளூஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.